இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. துணை ராணுவ வீரர்களின் இறுதி சடங்கில் அசிம் முனீர் கலந்து கொண்டார். தென்மேற்கு பாகிஸ்தானில் தீவிரவாதிகளுடன் சண்டையிட்டு உயிரிழந்த 18 துணை ராணுவ வீரர்களின் குவோட்டாவில் நடைபெற்ற இறுதி சடங்கில் அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதி அசிம் முனீர் கலந்து கொண்டார். இச்சண்டையில் மேலும் 24 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர். அதில் மூத்த பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்ட கூட்டம் ஒன்றில் பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தானின் பாதுகாப்பு நிலைமை குறித்து முனீருக்கு விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. முனீர் உயிரிழந்த வீரர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தியதோடு குவெட்டாவில் உள்ள ஒருங்கிணைந்த ராணுவ மருத்துவமனையில் காயமடைந்தவர்களையும் சந்தித்தார். பலுச்சிஸ்தானில் இரவு முழுவதும் தீவிரவாதிகள் சாலை தடைகளை அமைக்க முயன்ற போது பாதுகாப்பு படையினர் அவற்றை அகற்ற முயன்றதை தொடர்ந்து சண்டை மூண்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. தீவிரவாதிகள் எந்த குழுவை சேர்ந்தவர்கள் என்பது உடனடியாக தெரியவில்லை. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் கண்டனம் தெரிவித்துள்ளார். எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனத்தை அரசாங்கம் தொடங்கியது. நாட்டின் எல்லைகளில் செயல்படும் ஒரே நிறுவனமாக AKPS எனப்படும் எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனத்தை அரசாங்கம் தொடங்கியது. சுமூகமான மற்றும் திறமையான எல்லை கட்டுப்பாட்டு செயல் திட்டத்தை உருவாக்குவதற்கான மடானி அரசாங்கத்தின் உறுதியை AKPS புலப்படுத்துவதாக துணை பிரதமர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். நாடு முழுவதும் விமான நிலையங்கள், தரை எல்லைகள் மற்றும் துறைமுகங்களின் நுழைவாயிலில் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க பல்வேறு அரசாங்க துறைகளின் நிபுணத்துவத்தையும் வளங்களையும் AKPS ஒருங்கிணைப்பதாக அனைத்துலக நுழைவாயில் எல்லை நெரிசல் செயற்குழுவின் தலைவருமான ஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறுகின்றார். AKPS-ஐ அமைப்பது சாதாரண நடவடிக்கை அல்ல. அரசாங்கத்தின் எண்ணங்கள் மற்றும் விருப்பங்களுக்கு பொது சேவைத்துறை அதிகாரிகளின் பணிவு மற்றும் விசுவாசம் ஆகிய மதிப்புகளுக்கு இது ஒரு சவால். ஒவ்வொரு நிறுவனமும் அமைச்சும் முன்னோக்கி செல்ல நாட்டின் நுழைவாயிலில் சேவைகளை மேற்கொள்ளும் ஒரு நிறுவனத்தை உருவாக்குகின்றது என்றார் அவர். கடந்த 2018ஆம் ஆண்டு AKPS அமைப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் வழி கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் SBA எனப்படும் ஒரே தேசிய எல்லை நிறுவன குழுவை உருவாக்க வழிவகுத்ததாக அவர் தெரிவித்தார். பிசாவ் டென்டரா தராட் விருது வழங்கி அங்கீகரிக்கப்பட்டார் தமராஜ். அனைத்துலக அளவில் நடைபெற்ற சீலாட் போட்டியில் வெற்றியாளராகி மலேசியா மற்றும் மலேசிய தரைப்படை TTM-இன் பெயர்களை உலக அரங்கில் பெருமைப்படுத்திய சார்ஜன் தமராஜ் வாசுதேவனுக்கு பிசாவ் டென்டரா தராட் எனும் விருது வழங்கி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் ஐக்கிய அரபு சிற்றரசு அபுதாபியில் நடைபெற்ற 20வது உலக சீலாட் போட்டியில் தங்க பதக்கத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையையும் அரசு மலேசிய ராணுவ போலீஸ் படையில் பணிபுரியும் 29 வயதான தமராஜ் பெற்று தந்தார். இந்த விருது தமது உழைப்பிற்கும் ஈடுபாட்டிற்கும் கிடைத்த மாபெரும் அங்கீகாரம் என்று தமிழ் செய்தி பிரிவு தொடர்பு கொண்ட போது தமராஜ் கூறினார். நெகிரிசிம்பிளான் போர்ட் டிக்சனில் நடைபெற்ற இவ்விழாவில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு சீலாட் போட்டியில் தங்கம் வென்ற 33 வயதான சார்ஜன் அகமது ஃபவுசான் அப்துல் ஹடீக்கும் கடந்த ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி ஸ்லாங்கூட் புஞ்சாங் அலாமில் உள்ள ஏரி ஒன்றில் மூழ்கவிருந்த 4 இளைஞர்களை காப்பாற்றிய 41 வயதுடைய சார்ஜன் முகமது நூர் காலிட்டிற்கும் இவ்விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பினாங்கு தைப்பூசத்தில் 15 லட்சத்திற்கும் அதிகமானோர் கூட வாய்ப்பு. எதிர்வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி கொண்டாடப்படும் தைப்பூசத்தை முன்னிட்டு நாடு முழுவதிலும் இருந்து 15 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்களும் சுற்றுப்பயணிகளும் பினாங்கில் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தைப்பூச திருவிழா சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு அதன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக LWHPP எனப்படும் பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவர் RSN ராயர் தெரிவித்தார். ஒற்றுமையாக இந்த தைப்பூசத்தை மறுபடியும் 2வது வருடமாக கொண்டாட போகின்றோம். இது ஒரு முக்கியமான விழா. கடந்த ஆண்டு 10 லட்சம் பக்தர்கள் திரண்டதாக பதிவு செய்துள்ளோம். டிக்கெட் விற்பனையில் தெரிய வந்தது. இந்த வருடம் 15 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என ராயர் கூறினார். சனிக்கிழமை பினாங்கு ஜார்ஜ் டவுனில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு தைப்பூச கொண்டாட்டம் தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் ராயர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.
இதனிடையே பினாங்கு இலக்கவியல் தரப்பின் ஒத்துழைப்புடன் ஏற்படுத்தப்பட்ட செயலியின் வழி தங்கரதம் இருக்கும் இடத்தை கண்டறியும் இலக்கவியல் கருவியை LWHPP தயார் செய்திருப்பதாக ராயர் தெரிவித்தார். வார இறுதி விடுமுறையை பயன்படுத்தி நேர்த்திக்கடன்களை செலுத்திய பக்தர்கள். தைப்பூசத்திற்கு இன்னும் ஒரு வாரத்திற்கு மேல் எஞ்சியிருக்கும் நிலையில் பத்துமலை திருத்தலத்தில் பக்தர்களின் கூட்டம் நேற்று அதிகமாக காணப்பட்டது. கூட்ட நெரிசல், விடுப்பு கிடைக்காதது, வீட்டில் இருக்கும் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளின் வசதி ஆகியவற்றை முன்னிறுத்தி வார இறுதி விடுமுறையை பயன்படுத்தி தைப்பூசத்திற்கான நேர்த்தி கடன்களை முன்கூட்டியே பக்தர்கள் செலுத்த தொடங்கிவிட்டது நாம் கண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது. அதிக கூட்டமாக இருக்கும் வயதானவர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அவ்வளவு சுலபமாக மேலே ஏறிவிட முடியாது. அதனால்தான் முன்னதாகவே நேர்த்தி கடன்களை செலுத்திவிட்டோம். தைப்பூசத்தின் போது ஆலயத்தில் வருவோம், வந்து முருகனை தரிசனம் செய்துவிட்டு செல்வோம் என்றார் கோகுலன் ராஜ். வாகன நெரிசல், வாகனங்களை செலுத்துவதற்கு இடமில்லாமல் மிகவும் தூரத்தில் நிறுத்திவிட்டு நடந்து வருவது, கூட்ட நெரிசல் போன்ற காரணங்களுக்காக நான் முன்னதாகவே நேர்த்தி கடன்களை செய்து விடுவோம். தைப்பூச தினத்தன்று நாங்கள் வந்து காவடிகளை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருப்போம். காலையில் வருவோம், ஆனால் விடுந்துதான் வீடு திரும்புவோம் என்று பரமேஸ்வரி கூறினார். பக்தர்களை கடந்து சுற்றுப்பயணிகளின் வருகையும் பத்துமலை திருத்தலத்தில் அதிகமாக இருந்ததை காண முடிந்தது. ஓப்செலாமாட் 23 1000க்கும் மேற்பட்ட சம்மன்கள் வெளியிடப்பட்டன. கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை மேற்கொண்ட ஓப்செலாமாட் 23 சோதனை நடவடிக்கையின் வழி 700 மோட்டார் சைக்கிள்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அவற்றில் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை மீறி மாற்றி அமைக்கப்பட்டு 72 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதே வேளையில் போலீஸ் அபராதங்கள் 789, சாலை போக்குவரத்து துறை JPJ அபராதங்கள் 250 வெளியிடப்பட்டன. சிறிய அளவுடைய சக்கரங்கள் மற்றும் அதிக சத்தத்தை உண்டாக்கும் புகை வெளியேற்ற கருவி பொருத்தப்பட்டது உட்பட ஓட்டுநர் உரிமமும் காப்புறுதியும் இல்லாததே முதன்மை குற்றங்களாக இருந்ததாக கோலாலம்பூர் JSPD தலைவர் ACP முகமது ஷம்ஷரி முகமது இசா தெரிவித்தார். இரவு மற்றும் அதிகாலை நடத்தப்பட்ட இச்சோதனை நடவடிக்கை விபத்துகளை குறைக்கும் நோக்கமுடையது. எனவே நாங்கள் ஓப்செலாமாட் 23 சோதனை நடவடிக்கையை மேற்கொள்கிறோம். கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி 2ஆம் தேதி வரை நடத்தப்படுகிறது. விபத்துகளை குறைக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று அவர் கூறினார். நிர்வாக பணிகள் மற்றும் சேவைகளில் புதுமையை கொண்டு வரும் எந்திரம். ஆலயங்களில் வழங்கப்படும் நிர்வாக பணிகளிலும் சேவைகளிலும் கால மாற்றத்திற்கு ஏற்ப இலக்கவியலை பயன்படுத்தும் நோக்கில் மென்பொருள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தீர்வுகளில் முன்னோடி நிறுவனமான கிராஸ்ப் சாப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கோவில் நிர்வாக அமைப்பு ஒன்றை பெர்சியாரான் புடிமான் செக்ஷன் 23 உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோவிலில் நேற்று அறிமுகப்படுத்தியது. பிரார்த்தனை தொடர்பான செயல்பாடுகள், நன்கொடைகளை ஏற்றுக்கொள்வது, கணக்கியல் நிர்வாகம் என பக்தர்களுக்கான அனைத்து வசதிகளையும் இந்த செல்ஃப் கியாஸ்க் மற்றும் மொபைல் ஆப் இயந்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கோவில் நிர்வாக அமைப்பின் வழி ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு திறமையான நிர்வாகத்தை வழங்குவதுடன் கோவில் நிர்வாகத்தின் பணிச்சுமை குறைக்கப்பட்டு சேவையின் தரம் மேம்படும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ கூறினார். நேற்று ஷா அலாம் பெர்சியாரான் புடிமான் செக்ஷன் 23 அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட போது அவர் செய்தியாளர்களிடம் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.